ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். கிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடி 4 செட்டு கொடுத்துருக்காங்க. செக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே இதை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் தட்னு போட்டுட்டு கிவன் தட் ஏ வந்து 1,2,3, பி 2,3,5, C 3,4 and D பார்த்தீங்கன்னா 1,3,5. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். LHSல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ப்ராக்கெட்குள்ளே எது இருக்கோ அதை எடுப்போம். ப்ராக்கெட்குள்ளே இங்கே 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏவுடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 1,2,3 இன்டர்செக்ஷன் C உடைய செட்டை எழுதிக்கலாம். 3,4. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இன்டர்செக்ஷன்னா காமன். ஸோ இங்கே பாருங்கள் 1 இருக்குது, இங்கே 1 இல்லை, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, 3 இருக்குது, 3 இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியோடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். 2,3,5 இன்டர்செக்ஷன் டியோடைய செட் என்ன? 1,3,5. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ 3யும் 5ம் தான் காமனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், எடுத்து எழுதிக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதாவது இதை எடுத்து எழுதிக்கோங்க, கிராஸ் போட்டுட்டு அதே மாதிரி பி இன்டர்செக்ஷன் சி என்ன இருக்குது? 3,5 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுத்தையும் இது கூட நம்ம ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ 3,3 3,5 அவ்வளோதான். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHSல ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் எனக்கு A கிராஸ் B இருக்குது, அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ RHSன்னு போட்டுக்கோங்க. A கிராஸ் B கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏவுடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 1,2,3 கிராஸ் B உடைய செட்டை எழுதிக்கலாம். 2,3,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் ஆர்டர் பேரில் எழுதிக்கலாம். ஸோ 1,2 1,3 1,5 எழுதிக்கலாமா? 1,2 1,3 1,5. நெக்ஸ்ட் இப்போ 2 கூட எழுத போகிறோம். 2,2 2,3 2,5. இப்போ 3 கூட எழுத போகிறோம். 3,2 3,3 3,5. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? C கிராஸ் D கண்டுபிடிக்க போகிறோம். C உடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். 3,4 கிராஸ் D உடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். 1,3,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ 3,1 3,3 3,5. நெக்ஸ்ட்டு 4 கூட எழுத போகிறோம். 4,1 4,3 4,5. இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எழுதலாமா? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதிட்டு கண்டுபிடிக்கணும்னா நிறைய ஆகும். அப்படியே டேரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன? காமனாக இருக்கிற எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா 1,2ன்னு இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1ல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3 தான். அதுக்கப்புறமா இது எல்லாமே 3, அப்புறம் இங்கே இது எல்லாமே 4. அப்போ 1ல் வரது எதுவுமே எடுக்காதீங்க, அப்புறம் 2ல் வரது எதுவுமே எடுக்காதீங்க. 3ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 3,2 அப்படின்னு சொல்லும் போது இங்கே 3,2வே நமக்கு கிடையாது. 3,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 3,3 எடுத்து எழுதி 3,5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 3,5 எடுத்து எழுதிக்கலாம். அவ்வளோதான். இதை ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுமே நமக்கு சேம் தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 implies LHS equal to RHSன்னு கிடச்சிருக்கு. இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D equal to A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் Dன்னு கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? இது ட்ரூவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு இது ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சதுனால therefore it is true அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.